இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன்னா புடலங்காய் பொரியல் பண்ண போகிறேன். சௌச்சௌ காய் போட்டு சாம்பார் சாதம் வைக்க போகிறேன். பருப்பையும் அரிசியும் ஒன்றா போட்டு கழுவிட்டு வந்துடலாம். கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம் கொஞ்சமாக போடணும். 10 பல் போடணும். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி 2, சாம்பார் தூள் 2 ஸ்பூன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா கிரேவி மாதிரி வரணும். இந்த அரிசிக்கும் பருப்புக்கும் இந்த கப்பில் 5 கப் தண்ணி ஊற்றணும். 1 கப் புளி ஊற்றுறோம். நம்ம ஊற்றினா தண்ணி கொதிக்கும் போது காயும் பருப்பும் அரிசியும் போடணும். தண்ணி கொதித்த உடனே பருப்பும் அரிசியும் போட்டுடலாம். காயும் போட்டுட்டேன். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணணும். காய் பொரியல் பண்ணிடலாம். வெங்காயம், வரமிளகா, இந்த காய்க்கு தண்ணி ஊற்ற வேணாம், அதில் இருக்க தண்ணியிலேயே அது வெந்துடும். புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம், புடலங்காய் பொரியல். சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி சமையல் பண்ணி சாப்பிடுங்க.